Hi. NCERT grade 11 chapter 6 thermodynamics ஓட book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 6.12 enthalpies of formation of CO, CO2, N2O, N2O4 are minus 110, minus 393, 81 and 9.7 kilojoule per mole respectively அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ΔHR ஃபார் த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ரியாக்ஷனும் உனக்கு கீழே கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட ரியாக்ஷன், ரைட்? இதுக்கு ஆர் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷனுடைய என்தால்பி சேஞ்சு. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? ΔHR தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ΔH ஆஃப் ப்ராடக்ட்ஸு, ரைட், மைனஸ் சமேஷன் ஆஃப் ΔH ஆஃப் ரியாக்டன்ட், ரைட்டா? ஸோ இது ரெண்டு தான் நமக்கு வரும். இப்போ இதில் ப்ராடக்டில் நமக்கு யார் இருக்காங்க? N2O அண்டு CO2 இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல சம்மேஷனில் பாருங்கள் எழுதுகிறேன். ΔH ஆஃப் N2O ப்ளஸ் 3 இன்ட்டு ΔH ஆஃப் CO2. ஸோ மோல்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரைட்? மைனஸ் ப்ராடக்டில் ரியாக்டண்ட்டில் பாருங்கள், ΔH ஆஃப் N2O4, ரைட், ப்ளஸ் 3 இன்ட்டு ΔH ஆஃப் CO. இதுதான் அது ஃபார்முலா, ரைட்? இப்போ இதுக்கான வேல்யூ சர்ச் பண்ணலாமா? ஸோ இதுக்கு வந்து 81 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 81 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 393. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. அடுத்து மைனஸ் ரியாக்டன்ட் பாருங்கள், N2O கொடுத்துருக்காங்க 9.7 ப்ளஸ் 3 இன்ட்டு 110, ரைட்டா? ஸோ மைனஸ் 110. அப்போ கடைசியில் நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு ΔHR கிடைக்கும். ΔHR பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 7.7 கிலோ ஜூல் பெர் மோல். ஏன்னா இங்கே எல்லாமே கிலோ ஜூலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் நம்ம இதில் வரும் கிலோ ஜூல் பெர் மோலில் வரும். ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன் ΔHRக்குரிய ஆன்சர், ரைட்? இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. நிறைய இடங்களில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ΔHR தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு சமேஷன் ஆஃப் மைனஸ் சமேஷன் ஆஃப் ரியாக்டன் போடுறோம் இல்லையா? இதை மறக்கக்கூடாது, ரைட்? தேங்க்யூ.